Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. இந்த வீடியோவில் வந்து ப்ராசஸருக்கு யூஸ் பண்ணுற கூலரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கூலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர், வாட்டர் கூலர்னு சொல்லிட்டு இப்படி வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டுத்தில் வந்து எது வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும், இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிபியூவில் வந்து எதுக்கு வந்து கூலர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிஸ்டம் வந்து எவ்வளோ அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபியூக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராசஸர் வந்து அதிகமாக வந்து ஹீட் வந்து ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர ப்ராசஸர் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக ஆனதால் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக வந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுது. ப்ராசஸர் வந்து அதிகமாக வந்து ஹீட் வந்து ஆயிடுச்சுன்னா நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி வந்து ஆகிடும். அதனால தான் வந்து ப்ராசஸரோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் வந்து பண்ணதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூலரை வந்து வந்து பண்றோம். கூலர்ல வந்து மொத்தம் வந்து ரெண்டு டைப் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ஏர் கூலர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கூலர். இப்போ வந்து இந்த ரெண்டு கூலருமே வந்து எப்படி இருக்கும், இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏர் கூலர்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஏர் கூலருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் இல்லைனா வந்து காப்பர் மெட்டல் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த மெட்டலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேனை வந்து ஃபிட் வந்து பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஏர் கூலரை வந்து நம்ம வந்து ப்ராசஸருக்கு மேல வந்து ஃபிட் வந்து பண்ணிட்டோம்னா அந்த ப்ராசஸர் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஹீட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் கூலர்ல இருக்கிற காப்பர் இல்லைனா அந்த அலுமினியம் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் வந்து பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலே வந்து தக்க வச்சுக்கும். அதுக்கப்புறமா வந்து மெட்டலுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணியிருக்க அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகி அந்த மெட்டலில் இருக்கிற ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் வந்து பண்ணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து ஒர்க் வந்து ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்டர் கூலருக்கு வந்து போகலாம். வாட்டர் கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அதில் வந்து ரெண்டு செக்மெண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர். இந்த வாட்டர் டேங்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து ஃபில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ரேடியேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா சிபியூக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்டர் டேங்க்கையும் ரேடியேட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மூலமாக வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க்குள்ளே இருக்கிற அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் வந்து பண்ணிட்டு அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பம்ப் மூலமாக வந்து அந்த ஹீட் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்லேருந்து ரேடியேட்டருக்கு வந்து சென்ட் வந்து பண்ணுவாங்க. ரேடியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேனை யூஸ் பண்ணி ரேடியேட்டருக்கு வந்து அந்த ஹீட் வாட்டரை வந்து கோல்டு வாட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணி அகைன் வந்து அந்த கோல்டு வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டேங்க்குக்கே வந்து சென்ட் வந்து பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப் மாதிரி வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலர் வந்து ஒர்க் வந்து ஆகுது. வாட்டர் கூலரை வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் வந்து இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கூலரை வந்து நம்ம வந்து ஏர் கூலரோட வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டர் கூலர் வந்து ப்ராசஸரில் இருக்கிற ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெடியூஸ் வந்து பண்ணிடும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்டர் கூலர் வந்து சூஸ் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராசஸரை வந்து ஓவர் கிளாக் வந்து பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து ஓவர் கிளாக் வந்து பண்ணுறதால ப்ராசஸர் வந்து நார்மலாக வந்து ஹீட் ஆகிறத விட 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹீட் வந்து ஆகும். இந்த 2 மடங்கு ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலரால் வந்து ரெடியூஸ் வந்து பண்ண முடியாது. ஆனால் வாட்டர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகினாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரெடியூஸ் வந்து பண்ணிடும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்டர் கூலர் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்டர் கூலர் வந்து வாங்குறதுக்கான செகண்ட் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஏர் கூலர் வந்து யூஸ் வந்து பண்ணும்போது அந்த ஏர் கூலரில் வந்து அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் வந்து ஆகிறதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து ஆகும். ஆனால் வந்து வாட்டர் கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து நாய்ஸே வந்து வராது. இதனால தான் வந்து வாட்டர் கூலரை வந்து அதிகமாக வந்து ஸ்டூடியோ இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஏர் கூலர் அண்ட் இந்த வாட்டர் கூலரை வந்து எப்படி வந்து வாங்குறது, இப்போ நம்ம இதை பற்றி வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து எந்த ப்ராசஸர் வந்து வாங்கினாலும் அந்த ப்ராசஸர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் கூலர் வந்து ஃப்ரீயாகவே வந்து வந்துடும். இப்படி வந்து ப்ராசஸர் கூட வந்து ஏர் கூலர் வந்து வரதால இந்த ஏர் கூலரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கூலர்னு சொல்லி கூட வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து எந்த ப்ராசஸர் வாங்கினாலும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த ஏர் கூலர் வந்து வந்துடும். ஆனால் வந்து வாட்டர் கூலர் வந்து அப்படி வந்து இல்லை. நீங்கள் வந்து வாட்டர் கூலர் வந்து வாங்கணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து பட்ஜெட் வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து வாட்டர் கூலர் வாங்கலாம்னு சொல்லி ஐடியாவில் வந்து இருந்தீங்கன்னா கூலர் மாஸ்டர், டீப் கூல் இந்த ரெண்டு கம்பெனியில் இருக்கிற வாட்டர் கூலர் வந்து வாங்குங்க. இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டாப்ல வந்து இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். வாட்டர் கூலரோட ஸ்டார்டிங்
ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 4000. அதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஏர் கூலர், இந்த வாட்டர் கூலர், இந்த ரெண்டுத்துல வந்து எது வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும்? இப்போ நம்ம இதை பற்றி வந்து பார்க்கலாம். உங்கள் சிபியூவில் வந்து நீங்கள் வந்து எந்த ப்ராசஸர் வந்து யூஸ் வந்து பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூலரை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ நீங்கள் இன்டெல்லில் வந்து i3, i5, அதே நேரம் வந்து ஏஎம்டியில் வந்து Ryzen 3, Ryzen 5 இது மாதிரியான ப்ராசஸர் வந்து யூஸ் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராசஸருக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் கூலரே நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ப்ராசஸரில் இருக்கிற பிசியை வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட் வந்து லோவாக தான் வந்து இருக்கும். அந்த லோ பட்ஜெட்லேயே வந்து நீங்கள் வந்து வாட்டர் கூலருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இப்போ சொன்ன இந்த ப்ராசஸர் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாக் கூலர் தான் வந்து நான் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து சொல்கிறேன். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து இன்டெல்லில் வந்து i7, i9 ப்ராசஸர் அண்ட் வந்து ஏஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 7 அண்ட் Ryzen 9 இது மாதிரியான ப்ராசஸர் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலருக்கு வந்து போகலாம். ஏன்னா இந்த ப்ராசஸரில் பில்ட் பண்ணுற பிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக தான் வந்து இருக்கும். இந்த ஹை பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் கூலருக்காக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. அதனால் வந்து இப்போ சொன்ன இந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாட்டர் கூலரை வந்து நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆமாம், இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸரை வந்து ஃபியூச்சரில் வந்து ஓவர் கிளாக் பண்ணலாம் சொல்லி ஐடியாவில் வந்து இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வாட்டர் கூலரை வந்து சூஸ் பண்ணது தான் வந்து பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் அண்ட் இந்த வாட்டர் கூலர் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட், இந்த ரெண்டுத்துல வந்து எது வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகும், இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த 2 கூலர் மட்டும் இல்லாமல் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூலர் வந்து இருக்குது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் வாட்டர் கூலர். இந்த கஸ்டம் வாட்டர் கூலர்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலரே வந்து உங்களுக்கு வேண்டியபடி வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கிறது தான் வந்து இந்த கஸ்டம் வாட்டர் கூலரும் வந்து சொல்லுவாங்க. இந்த கஸ்டம் வாட்டர் கூலரை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஒரே சமயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிபியூவில் இருக்கிற ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லி இது மாதிரி வந்து எல்லா ஹார்ட்வேர்ஸையும் வந்து உங்களால் வந்து கூல் வந்து பண்ண முடியும். இந்த கஸ்டம் வாட்டர் கூலரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 40,000 வந்து ஆகும். இந்த 40,000 கொடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டம் வாட்டர் கூலர் வந்து போட மாட்டாங்க. ஏன்னா 40,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிசியே நம்மளால வந்து பில்டு வந்து பண்ண முடியும். அதனால வந்து நிறைய பேர் வந்து இந்த கஸ்டம் வாட்டர் கூலர் வந்து வாங்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து இருக்கு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிக்கு யூஸ் பண்ணுற கூலரை பற்றி நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தோம். இதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து சிபியில் இருக்கிற மற்ற ஆர்டர்ஸை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.